அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை என்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல கேந்திரத்தில், அதாவது 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு, தசம கேந்திரத்தில். இவர் மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைந்து ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த குரு திசையோ சூரிய திசையோ இப்பொழுது உங்களுக்கு நடந்ததுன்னா இந்த வைகாசி மாதத்தில் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருவீங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியார போகிறார்கள். 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் இவர் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இணைந்து இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவானும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை, சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்படி சஞ்சாரம் பண்ணுவது சுக்கிர திசையோ புதன் திசையோ இப்பொழுது உங்களுக்கு நடந்தால் எத்தனையோ அந்தஸ்து, நல்ல உயர்ந்த அந்தஸ்தும் செல்வாக்கும் உங்கள் இல்லம் தேடி வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாய் பகவான், நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி, நிலம் மகன். இப்படி உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துன்னு வச்சிங்களேன், எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரக பிரவேசம் பண்ணுவீங்க, நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த வைகாசி மாதத்தில் 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி சனி பகவான் 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது 6ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா செல்வாக்கு ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடங்க. அதன் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நல்ல அந்தஸ்து, நல்ல வேலை வாய்ப்புகள், எத்தனையோ தொழிற்சாலைகளோடு கட்டுவீங்க இந்த வைகாசி மாதத்தில். அதனால் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. நல்ல நல்ல வாகனங்கள் வாங்குவீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல அயன சயன ஸ்தானத்தில் சந்திர பகவான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த சந்திர திசை மட்டும் உங்களுக்கு நடந்துன்னு வைங்களேன், இந்த சந்திர திசை உங்களுக்கு நடந்துன்னா நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி, அதாவது இல்லம் தேடி வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர திசையும் கூட உங்களுக்கு எத்தனையோ இடங்கள் வாங்கி தருவாருங்க, வீடு கட்டி தருவாருங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல வழிமுறைகளை செய்வாருங்க. நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. நெல் விளையும் பூமி கூட நீங்கள் வாங்கலாம் இந்த வைகாசி மாதத்தில். எப்படி பார்த்தாலும் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களாக இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த வைகாசி மாதத்தின் கிரக நிலைகளால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.